ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் நிச்சயம் ஒரு மேன்மையை இந்த கடைசி மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19-20 வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பல வேளைகளில் நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறார். யோசேப்பையும் பல நேரங்களில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் பல சந்தர்ப்பங்களில் என் தேவன் நன்மையை மட்டுமே செய்து நடத்தியிருக்கிறார். யோசேப்பு இயேசுவை அறியாதவன் அல்ல, தேவனை நன்கு அறிந்தவன், இயேசுவை நன்கு அறிந்தவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டுடைய பிள்ளையாய் இருந்ததான ஒரு மனிதன். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்ததாக இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன எண்ணம் வந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு தவறானதை தந்து விட்டாரோ, தவறானதை என் வாழ்க்கையில் செய்து விட்டாரோ, நான் நினைத்தது ஒன்று, ஆனால் அவர் எனக்கு தந்தது வேறொன்றாய் மாறிவிட்டதோ, இவ்வளவு நாள் நான் ஜெபித்து, இவ்வளவு நாள் தேவனை நான் பின்பற்றி, இவ்வளவு நாள் கர்த்தருடைய நீதியில, கர்த்தருடைய சத்தியத்தில் நான் உறுதியாயிருந்தும் இந்த காரியத்தில் தேவன் எனக்கு தீங்கு செய்து விட்டாரோ என்று அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒருவேளை நீங்களும் உங்கள் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த ஒரு யோசனையில் இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு சத்தியம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்புக்கு சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் காணப்பட்டு, ஆமென், அந்த தூதன் சொன்ன வார்த்தை, உன்னுடைய மனைவியாகிய மரியாளை சேர்த்துகள் ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஒரு தெளிவு வந்தது யோசேப்புக்கு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அவனுடைய இருதயத்துக்கு காத்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் எனக்கு தந்ததை, என் கரங்களில் எனக்கென்று தேவன் கொடுத்ததை தவறாக இருக்குமோ என்று நினைத்த அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி உறுதிப்படுத்தினார். உன் தேவன் நான் ஒருபோதும் உனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீமை போல இருந்தாலும் அதை நான் உனக்கு நன்மையாக மாற பண்ணுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ நினைக்கிற மாதிரி வேறு எந்த விதத்திலும் ஆமென் மரியாள் கர்ப்பவதியாகவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் இந்த உலகத்துக்கு இரட்சகரை கொண்டு வருவதற்காக ஆமென் என்னுடைய வல்லமையே அதை செய்திருக்கிறது என்று யோசேப்புக்கு அறிவித்த பொழுது அவனுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை நான் இப்படி நினைத்து விட்டனே என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து சேர்ந்து இயேசுவை அவர்கள் இந்த பூமிக்கு பெற்றெடுக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். கண்களுக்கு தீமை போன்றதாய் தெரிகிற எந்த ஒரு விஷயமும் தீமையாய் அல்ல, நன்மையாய் முடிய கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென் நன்மையை மட்டுமே, ஆறுதலை மட்டுமே செய்கிற கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். உங்களை நடத்துவாராக. இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றும். தீமை போல இருக்கிற எந்த ஒரு காரியங்களிலும் என் தேவனுடைய நன்மை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை கூடவே இருக்கட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.